வந்து எல்லா மத்தவங்களோட வேலிடேஷனுக்காகவும் எனக்காகவும் மாத்திரம்தான் செஞ்சனே தவிர, இப்ப வந்து நான் டாக்டரா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் இன்னும் வந்து ஐம் நாட் குட் இனஃப். நான் வந்து அஹ், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து இன்னும் சரி கிடையாது. அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ளுக்குள்ளார எனக்கு வந்து பயத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படிங்கிறது ஹம், அப்படிங்கிறது அந்த ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஒரு மிட் 30s வந்து நான் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு நான் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆகணும். அது வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்றது வந்து ஒரு முழுமையற்ற ஒரு செயல் இல்லைங்களா? சோ வந்து அதாவது அது இங்க இருந்து வருதுன்னா நமக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இல்ல, நம்ம இது பண்ணா முழுமை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தர்ஸ்ட் இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து லேக்னஸ், இன்செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கும்போது அந்த தேடல்ல போய்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த ஆத்தரும் போய்கிட்டே இருக்காங்க, இந்த டாக்டரும். சோ அவங்க வந்து நான் இன்னும் நல்ல டாக்டர் ஆகணும், இன்னும் நல்ல சிட்டிசன் ஆகணும், இன்னும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். அவ ஒவ்வொரு விஷயத்திலயும் இதுதான் பர்ஃபெக்ட் ஃப்ரெண்டுனா இவதான் டாக்டர் சூ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய என்னால முடியாத விஷயங்களை எல்லாம் முயற்சி பண்ணி நான் பண்ணதுல வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து நல்ல ப்ரொஃபஷனல் இது கிடைச்சது, மரியாதை கிடைச்சது. எனக்கு பினான்சியலா நான் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளார அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு திருப்தி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அப்பாடா அப்படிங்கிற ஒரு மனநிறைவு, நிம்மதி அதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது போக நான் வந்து பிசிக்கலாவும் ரொம்ப வந்து எனக்கு வந்து உடல் அளவுலயும் அடி வாங்கிச்சு. எனக்கு வந்து மைக்ரைன் தலைவலி இருந்தது. என்னால வந்து சரியா தூங்க முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து யோசிச்சேன், இதுதானா? நான் வந்து சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்தோம், இவ்வளவுதானா? இதுதான் உண்மையா? இதுதான் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில இருந்தேன். அது வரைக்கும் நான் வந்து கடவுளை பத்தி நான் வந்து அவ்வளவா யோசிச்சதே இல்லை. உம் உலக விஷயங்கள், சோகால்டு கடவுள் இல்லைங்களா, நம்மளுடைய மதம், அந்த அந்த கடவுளை பத்தி சொல்றாங்க. அந்த கடவுள் விஷயத்துல வந்து நான் அவ்வளவா வந்து நான் வந்து யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்ப வந்து என்னுடைய தேவை வந்து என்னுடைய மனக்குழப்பம் வந்து எவ்வளவு பீக்குக்கு போயிருக்குதுன்னா நான் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கேன். அந்த அளவுக்கு நான் வந்து மனக்குழப்பத்துல போயிருக்கேன். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆத்தர் என்ன பண்றாங்க, கதவை திறந்துட்டு ஒரு ஈவினிங் வந்து பால்கனி கதவு திறந்துட்டு சரி நீ கடவுளே, நீ மேல சொர்க்கத்துல தானே இருக்கிறது உண்மையா இருந்தா நீ தயவு செஞ்சு எனக்கு வந்து வழியை காட்டு,